ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் MM2 வியூவர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஷோவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டு இருப்பது நான் உங்கள் மோகன். இன்னைக்கு கலக்கல் காமெடி ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு போகணுன்ற ஒரே முயற்சியோட நான் கிளம்பி வந்திருக்கிறேன். அதே நீங்கள் எல்லாருமே கால் பண்ணுங்க, உங்களோட நிறைய நகைச்சுவையை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா கவிதைகள் கொண்டு போகிறாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மெமிக்ரி பண்ணுறாங்க, சிலர் வந்து புதுமையான நகைச்சுவையெல்லாம் கொண்டு வராங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு மணி நேரம் மிகவும் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சாப்பிட்டு பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் டல்லாக அப்படியே தூங்கிட்டே பேச வேணாம், கொஞ்சம் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வால்யூம் கம்மி பண்ணுறங்க தயவுசெய்து. இன்னைக்கு முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பார்ப்போம். வணக்கம். இனிய மதிய வணக்கத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பது கவிதை ராஜா பேசுறேன். ராஜா, ஆக்சுவலா வந்து கவிதை ராஜா, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் அவங்க ஏரியால நிறைய இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்றாங்களா போன்? எப்படி உங்களுக்கு மட்டும் முதல் வாய்ப்பு கிடைக்குது? ஏங்க சஸ்பென்ஸ் அடிக்கடி உடைச்சிட்டு இருக்காங்க. இல்ல 1:55 இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லீங்களா? இல்ல வேற எதுனா நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணுங்க, அப்படி இப்படின்னு எதுனா பில்டப் கொடுக்கலாம். ஆமா ஆமா, சரி ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கேன். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, வேற எதுவும் பண்ணலையா? இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் நான் அதிகமா பண்ணேன், இவ்வளவு வேலைகள்ல நிறைய பண்ணேன், அப்படி எதனா இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நம்ம என்ன நகைச்சுவை சொல்றீங்களா இல்ல தமிழ்ல விளையாடுவோமா? நகைச்சுவை சொல்றேன், அப்புறம் தமிழ்ல விளையாடலாம். வாவ், ஓகே சொல்லுங்க பாப்பா. அதாவது நடிகர் கமல் இருக்காருல்ல, நடிகர் கமல், தலைவர். ஆமா, அவரு அவரோட படத்துல முத்த காட்சி அதிகமா இருந்தா என்ன பேர் வச்சிருப்பாருன்னு சொல்லுங்க. ஆஹா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலையே. முத்த காட்சி நிறைய இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரா? என்ன பேர் வச்சிருப்பாரு அந்த படத்துக்கு? கமல்ஹாசன் தெரியலையே. விஸ்வரூபம்னு வச்சிருப்பாரு. விஸ்வரூபம்னு வச்சிருப்பாரா? விஸ்வரூபம், விஸ்வரூபங்கிறது படம், கிஸ்வரூபம்னு வச்சிருப்பாரு. கிஸ்வரூபம்னு வச்சிருப்பாரா? ஆமா, இந்த மாதிரி பேரை டேமேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் உருவாக்கி விட்டுறாங்க. ஆமா, சரி ஓகே சூப்பர். தமிழ்ல போயிடலாமா? போயிடலாம். விதிமுறை சொல்லிடுறேன், ஆமாம் இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது. ஒரு நிமிடம் தொடர்ந்து ஆங்கிலம் கலக்காமல் தமிழை பேச வேண்டும். பேசிய பயன்படுத்திய வார்த்தை 3 முறை பயன்படுத்தவே கூடாது. சரி, your time starts now. ready. எந்த கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மிகவும் பிடித்த வண்ணம் பச்சை கலர் என்று கூறலாம். பிங்க் கலர் பிடிக்காதா உங்களுக்கு? நீங்கள் கூறிய கலர் பிடிக்காது. நான் என்ன கூறினேன்? நீல வண்ணம் என்று நினைக்கிறேன். நீல வண்ணம் இல்ல, நான் கேட்டது பிங்க் கலர் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அதைதான் நீலம் என்று கூறினேன். அதுக்கு பேர் நீலமே கிடையாதுங்க. சரி, ஏதோ ஒன்று நீங்கள் கூறிய அந்த வண்ணம். சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, 3 முறை பயன்படுத்தினா அவுட் ஆயிருப்பீங்க. கரெக்டா? சரி ஓகே. பைக் வச்சிருக்கீங்களா? அதாவது மோட்டார் வாகனம் வந்து என்னிடம் கிடையாது. கிடையாது, ஆனா பாத்திருக்கீங்களா? பார்த்ததுண்டு. ஓகே, அது வந்து டியூப்லெஸ்ஸா இல்ல டியூப் டயர் வந்திருக்கா? மறுமுறை கூறுங்கள். டியூப்லெஸ்னு ஒரு வீல் வந்திருக்கு இல்லையா எல்லா பைக்லயுமே? சில பைக்ல பாத்தீங்கன்னா டியூப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, டியூப் இருக்காது, ஒன்லி டயர் தான் இருக்கும். அதாவது நீங்கள் கூறிய அந்த வெறும், நான் என்ன கூறினேன்? வெறும் சக்கரம் மட்டும்தான் இருக்கு. வெறும் சக்கரம் மட்டும்தான் இருக்கா? ஆரம்பத்துல இருந்து நீங்கள் கூறினீர்கள் 3 முறை பயன்படுத்தினீர்களா இல்லையா? பயன்படுத்திட்டாங்க. அது மாட்டீங்க செம்மையா, அதனால நீங்க அவுட் ஆயிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. உங்களுக்காகவே ஒரு நல்ல நகைச்சுவை வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. No, you didn't say anything, okay? ப்ரீவியஸ் காலருக்காக அவர் வந்து கமல் சாரை வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த கிஸ்வரூபம் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டாரோ, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் பார்த்தோம். அடுத்து ஒரு நேருக்கு வணக்கம். யார்? வணக்கம், ஏனங்குடி ராஜேந்திரன். ராஜேந்திரன், சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா காணோம். உங்களையும் காணும். உங்களையும் காணும். ஏன் இழுக்கிறீங்க? உங்களையும் காணும். நேற்று பார்த்தேன். நேற்று இல்ல. நேற்று இருந்தன இல்லையே. இல்ல இருக்கி, ஆனா இல்ல இருந்தேன். நீங்க தான் காணும். உங்க நண்பர்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில தமிழை பத்தி பேசுறோம், தலைப்பெல்லாம் தமிழ்லயே இருந்தா நல்லா இருக்கும். கலக்கல் நகைச்சுவை, கலக்கல் சிரிப்புன்னு சொல்லலாம். ஏன் அதுல இங்கிலீஷ்ல இருக்கா? கலக்கல் காமெடி. காமெடிங்கிறது இங்கிலீஷ் தான். காமெடின்றது இங்கிலீஷ் தான். சரி, என்ன பண்றது? அதாவது ஒரு டைட்டில், ஒரு நாளைக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம் இல்லையா? ஸ்மைல் ப்ளீஸ்னு கொடுக்குறீங்க. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ்னு கொடுக்குறீங்க. ஜஸ்ட் ஃபார் ஜாலி, அப்புறம் சிரிப்புன்னு கொடுக்கலாம். ஜாலி டைம்னு,
ஜாலி டைம்னு ஒரு ஷோ வரும். சிரிப்பு நேரம். தமிழ்ல அப்படியே டிக்ஷனரியில பார்த்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்க போல இப்பதான். ஓகே ராஜேந்திரன், சாப்பிட்டீங்களா? சார் படிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? 6ஆம் வகுப்பு. அவ்வளவு படிச்சிருக்கீங்க. என்ன சார் நீங்க இன்னும் இங்கிலீஷ் நிறைய பேசலாமே. ஐயம்பேட்டை கவிதராஜா 6ஆம் தலைமுறை கோட்டை விட்டாரு. எனக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர்னாரு. நீங்க அது சரியா கவனிக்கல. ஐயோ அப்படியா? ஆமா ஆமா. 2 பேரும் ஒரே நண்பரா? இல்ல இல்ல, அவர் தஞ்சாவூர் மாவட்டம், நான் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே ஓகே. நானே இமயம் தொலைக்காட்சி நகைச்சுவாளர் மன்றம்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுல ஐயம்பேட்டை கவிதராஜா, கராத்தே கோடீஸ்வரன் எல்லாரையும் சேர்க்கணும் இருக்கேன். என்னுடைய நம்பரை கொடுங்க. என்ன சொன்னாரு கவிதராஜா? மஞ்சள் நிறம் சொன்னாரா? எனக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர்னாரு. மஞ்சள் கலர்ன்ட்டாரா? பத்திங்களா, நான் அலர்ட்டா இல்லைன்னா கூட மக்கள் அலர்ட்டா இருக்கிறீங்கன்னு தெரியுது. என்ன பண்ணு, நான் வந்து ஒரு 2 குழு அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்குது. அது மூலியமா தான் நான் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஓகே, நம்ம வந்து என்ன தமிழ் பேசலாமா? இப்போ தமிழ் பேசுவோம். நகைச்சுவை சொல்லுவேன். நகைச்சுவை சொல்லுங்க. இன்னொரு நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா சொல்லுங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு. சரி. இறந்த வீட்டுல பிரச்சனை, எரிக்கிறதா புதைக்கிறதான்னு. சரி. ஒரு ஆள் தீர்த்து வைக்கிற மாதிரி வந்தான். சரி. எரிச்சா பிரச்சனைப்பா, புதைச்சா பிரச்சனை இல்ல. சரி. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது என்னடா பிரச்சனைன்னு கேட்டான். சரி. புதைச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? அதான் முளைக்கலன்னா பிரச்சனை இல்ல, முளைச்சாதான் பிரச்சனைன்னா. சரி. முளைச்சா என்னடா பிரச்சனைன்னா, சரி, அந்த முளைச்ச புல்ல பசுமாடு திங்குமா திங்காதா? திங்கலன்னா பிரச்சனை இல்ல, தின்னாதான் பிரச்சனைன்னா. சரி. அட என்னடா தின்னா என்னடா பிரச்சனைன்னா, சரி, அந்த புல்ல திங்கிற பசுமாடு பால் கறக்குமா கறக்காதா? கறக்கலாம் பிரச்சனை இல்ல, கறந்தாதான் பிரச்சனைன்னா. சரி. என்னடா பிரச்சனைன்னா, அந்த பாலை மனுஷன் குடிப்பானா? குடிச்சா அவன் உயிரோட இருப்பானா? உயிரோட இருந்தா பிரச்சனை இல்ல, செத்தாதான் பிரச்சனை. புல்லுக்கு வந்துட்டாங்க. ஆமா, போங்க சார், டைம் ஆகுது. ரொம்ப நேரமா போக போயிட்டீங்க. எபிசோட முடிஞ்சு ரொம்ப எவ்வளவு நேரம் அந்த மாடு புல்லு போயிட்டு மறுபடியும் புல்லுக்கு வந்து நிக்கிறோம். மறுபடியும் அடிக்கிறதா புதைக்கிறதான்ட்டான். சரி வாடா விட்டுருங்க, போதும். ரொம்ப நல்ல நகைச்சுவை தான். இது கேட்டுட்டு இருந்தா டைம் ஆயிடும். ரொம்ப நேரம் முக போட்டு தொட்டு நம்மளால கேம் விளையாட போக முடியாது. உங்களுக்காக ஒரு சூப்பரான நகைச்சுவை வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் ராஜேந்திரன் சார் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு. அதாவது ஒரு இறந்தவரை வச்சு ஒரு புல் காமெடிக்கு போய் மறுபடியும் அந்த ஒரு புல்ன்ற ஒரு விஷயத்துக்கு சுத்தி வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த கிணறு எப்படி காணா போச்சோ அந்த மாதிரி தான் இந்த புல் விஷயமும் நல்லா இருந்தது. அடுத்த ஒரு நேரம் எப்படி காமெடி பண்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ. முக்கியமான ஒரு விஷயம், அதே மாதிரி நம்ம வந்து பேசும்போது எல்லா நேருக்கும் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா வந்து இப்போ வந்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் டிவி வால்யூம் கம்மி பண்ணி டிவியை பார்க்காம பேசுறாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, யார் பார்ப்போம். வணக்கம். ஓகே, இப்போ வந்து நேர் வந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வரத்துக்குள்ள ஒரு காமெடி பார்த்துட்டு வந்துடும். ப்ரீவியஸ் காலர் வந்துட்டு ட்ரை பண்ணோம், பட் யாருமே வரல. பட் இருந்தாலும் அடுத்த ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். யார் எங்கேருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜு பேசுறேன் சார். ராஜு? ராஜு. எங்கேருந்து பேசுறீங்க ராஜு? பெங்களூர்ல இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜு? நான் இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் சார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா? ஆமா. அப்படி ஆக்டரா இருக்கீங்களா? இல்ல, இந்த ஃபிலிம் ரீலுங்கெல்லாம் வருமே. ரீலுங்கெல்லாம் வருமா? ரீலுங்க பண்ணி கொடுக்கறது, தியேட்டருக்கு எடிட்டிங். நீ பேசும்போதே தெரியுது அந்த பாஷை வந்து ஆக்சுவலா பெங்களூர் அப்படின்னது. பெங்களூர் தான். பியூர் கன்னடாவா நீங்க? பியூர் கன்னடாவான்னு? இல்ல, தமிழ் தான். கன்னடா வருதா? அங்க கன்னடா பேசி அப்படி இருக்கு. உங்க ஃபுல் பேர் என்ன? ராஜுன்னு. ராஜு தானா? ராஜு, எதனா நகைச்சுவை தெரியுமா? காமெடி எதனா சொல்றீங்களா? காமெடியா? காமெடி தான். காமெடி. சரி, அந்த ரீல்லாம் வரும்ல? ஆமா சார். ரீல்லாம் வந்து என்ன, எதுல ரீல் போடுவீங்க? அது கேசட் சேனலுக்கு போட்டு கொடுப்போம். ஓகே. அண்ட் ஃபிலிம்க்கு தியேட்டருக்கு ரீல் நிறைய விடுவீங்களா? ரீல் விடுவீங்களா? ரீல் விடுவோம். நம்ம கிட்ட வந்தா நிறைய பேர் விட்டோம். வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட ரீல் விடுவீங்களா அப்போ? ஆமா. ஓகே, நல்ல ரொம்ப இன்னசென்ட்டா பேசுறீங்க. திடீர்னு காமெடி கேட்டா மட்டும் கிடையாதுன்றீங்க. காமெடி நான் யோசிச்சு சொன்னா சொல்லிடுவேன். யோசிச்சு சொன்னா சொல்லிடுவீங்க. என்ன ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தா சொல்றீங்களா? வேண்டாம். இல்ல யோசிச்சு நாளைக்கு சொல்றீங்களா?
நாளைக்கு கால் பண்ணி சொல்றேன். நாளைக்கு காலையில கால் பண்ணி சொல்றீங்களா? ஆமா சார். ஓகே, ஒரு 6:30-7 மணிக்கா நம்ம பேசுவோம். நிதானமா யோசிச்சு பேசலாம். ராஜு ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிறைய ரீல் விட்டீங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்காகவே ஒரு சூப்பரா நகைச்சுவை வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கோட்டை என்னனே இந்த ஆண்டாச்சல்ல எனக்கு துணமாப்ல. ஓகே, ப்ரீவியஸ் காலர் ராஜு அவருக்காக ஒரு நல்ல ஒரு படத்துல இருந்து ஒரு நல்ல காமெடி சீன் பார்த்தோம். அடுத்து ஒரு நேரிட்ட பேசுவோம். யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம். ஹலோ 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 சார், டிவி பார்த்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிவி பார்க்காம பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேசலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கல் காமெடியில் வந்து நல்லாவே இப்போ ஷோ போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நிறைய நகைச்சுவைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். கேம் ஷோ மாதிரி கூட வச்சு பண்ணுறோம். தமிழில் விளையாடுறது, வார்த்தை விளையாட்டு, நம்பரில் விளையாடுறது. அடுத்து ஒரு நேரம் வந்திருக்காங்க. யார் பார்ப்போம்? வணக்கம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க சார்? ஹலோ, யார் பேசுறீங்க சார்? நான் ரவி பேசுறேன் சார், சோழிங்கநல்லூர்ல. சோழிங்கநல்லூர்ல இருந்து ரவி பேசுறீங்க. இந்த டிவி வால்யூம் கம்மி பண்றீங்க ரவி சார். சரி. சொல்லுங்க சார். பண்ணிட்டீங்களா? சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோழிங்கநல்லூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். ஏரியா எப்படி சார் இருக்கு இப்போ? சார், சோழிங்கநல்லூர் ஏரியா எப்படி இருக்கு சார்? நான் சோழிங்கபுரம். சோழிங்கபுரம். ஆமா சார். ஓகே, எப்படி இருக்கு சோழிங்கபுரம்? நல்லா இருக்கு சார். நல்லா ரவி சார் நல்லா டெவலப் பண்றீங்களா ஏரியாவை? சார், நான் ஒரு பால் வியாபாரி சார். பால் வியாபாரி, அதுதான் சொல்றேன். நல்லா டெவலப் பண்றீங்களா ஏரியாவை? பண்றேன் சார், பண்றேன். பண்றீங்களா? ஒரு நாளைக்கு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? நம்ம போடுற தீனி பொறுத்து சார், மாடு பொறுத்து. மாடு பொறுத்து, தீனியை பொறுத்தா மாடை பொறுத்தா? ஆமா, நம்ம ஃபுட்டு கொடுக்குறதா அதுக்கு. ஃபுட்டு கொடுக்குறதா? என்னங்க சாம்பார் சாதம்லாம் கொடுத்தா சாப்பிடுமா? அது இல்ல சார், அதெல்லாம் புண்ணாக்கு. அப்படியா? ஒரு நாள் என்ன பண்றீங்க, நல்லா தயிர் சாதமா ஊறுகாவும் வச்சு விடுங்க. அது நம்ம சாப்பிடணும் சார். அது ஏன் அதெல்லாம் சாப்பிடாதா? என்ன சார்? அதெல்லாம் சாப்பிடாதா? சரி சார், எங்க மகள் பேசுறேன்றாங்க. கொடுக்குமா சார்? பிரியா. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. நான் பிரியங்கா பேசுறேன். பிரியங்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியங்கா. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டீங்களா? என்ன தயிர் சாதமும் ஊறுகாவும் சாப்பிட்டீங்களா? ஆமா. பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சேனா? கரெக்ட். யார் தெரியுமா நான் சொன்னேன் தயிர் சாதம்னு? தயிர் சாதம் ரவி சார் வந்து நிறைய பால் வச்சிருக்காரு வீட்டுல. அதனால உங்களுக்கு தயிர் ஈஸியா கிடைக்குமான்றதுட்டு நான் சொன்னேன். வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பா அனுப்பி வைங்க. நான் அட்ரஸ் சொல்லி அனுப்புறேன் நான் அவர்கிட்ட. சரிங்களா? சரிங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. பேசுறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வருது, பாருங்க.